திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் பிடெக் பட்டதாரி இளைஞரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் நடந்தது என்ன? காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த பிடெக் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தலையில்லாமல் 2 துண்டுகளாக கிடந்த உடல் பாகங்களை கைப்பற்றி போலீசார் நடத்தி வந்த விசாரணையில் தெரிய வந்தது என்ன? திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா கொடைரோடு அருகே கரட்டு உச்சியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று தலையில்லாமல் சிதைந்த நிலையில் 2 துண்டுகளாக கிடந்துள்ளது. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஆடு மேய்க்கச் சென்றவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுக்க அம்மையநாயக்கனூர் காவல் ஆய்வாளர் ஜெயபாண்டி தலைமையிலான குழுவினர் மலைக்கரட்டின் உச்சி பகுதிக்கு சென்றனர். அங்கு சிதைந்த நிலையில் கிடந்த சடலத்தை கைப்பற்றி சோதனை செய்தபோது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து பேன் கார்டு மற்றும் கனரா வங்கி ATM கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. அதை வைத்து விசாரிக்க மீட்கப்பட்ட சடலம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்த 24 வயதான சம்பத் என்பவருடையது என தெரிய வந்தது. பிடெக் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் பணியாற்றி வந்த சம்பத் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போயுள்ளார். பல இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்காததால் சம்பத்தின் சகோதரர் அண்ணனை காணவில்லை என போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சம்பந்தமே இல்லாத ஒரு பகுதியில் தற்பொழுது சம்பத்தின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சம்பத் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்துள்ள நிலையில் விசாரணையின் முடிவிலேயே அதன் உண்மை பின்னணி தெரிய வரும்.